அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மார்ச் 2026 உங்கள் வாழ்வில் அரங்கேறப் போகும் அந்த பிரம்மாண்டமான மாற்றங்களை குறித்து கிரகங்களின் துல்லியமான நகர்வுகளை கொண்டு மிக விரிவாகவும் ஆழமாகவும் இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாகவே மீனராசிக்காரர்களான நீங்கள் குரு பகவானின் ஆதிக்கம் பெற்றவர்கள் என்பதால் மிகுந்த இரக்க குணமும் அதீத கற்பனை திறனும் தெய்வ பக்தியும் கொண்டவர்கள். கடந்த சில காலங்களாக 7.5 சனியின் தாக்கம், அதாவது ஜென்மச்சனி இருப்பதால் எடுத்த காரியங்கள் தடைபடுகிறதே, மனது ஒரு நிலையில் இல்லையே, எல்லோருக்கும் உதவி செய்தும் நமக்கு துணையாக யாரும் இல்லையே என்று கலங்கிய உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு மிகப்பெரிய மன வலிமையையும் விடிவு காலத்தையும் ஏற்படுத்த போகிறது. ராசிநாதன் குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சுபத்துவமாக இருப்பதால் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் பனி போல விலகும். இதுவரை உங்களை ஏளனமாக பார்த்தவர்கள் கூட இப்போது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து உங்கள் காலடியில் வந்து நிற்கும் காலம் இது. வேலை விஷயத்தை பொறுத்தவரை மீனராசி அன்பர்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு கௌரவமான மாற்றத்தையும் புதிய அங்கீகாரத்தையும் கொடுக்க போகிறது. இதுவரை நீங்கள் மற்றவர்களுக்காக உழைத்து மறைமுகமாக இருந்து செய்த வேலைகளுக்கு இப்போது நீங்களே முன்னின்று பாராட்டுகளை பெறும் நிலை உருவாகும். மார்ச் 12ஆம் தேதிக்கு மேல் உங்கள் ஜாதகத்தில் 10ஆம் இடத்திற்கு கிடைக்கப் போகும் சுப கிரகங்களின் பார்வை உங்கள் கரியரில் ஒரு மிகப்பெரிய பாய்ச்சலை உண்டாக்கும். மேலதிகாரிகள் உங்கள் விசுவாசத்தை பாராட்டி நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த பெரிய பதவி உயர்வு அல்லது விருப்பமான இடமாற்றத்தை உங்கள் கையில் ஒப்படைப்பார்கள். கல்வித்துறை, ஆன்மீகம் மற்றும் மருத்துவத்துறையில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றி செய்தி தேடி வரும். அலுவலகத்தில் உங்கள் அந்தஸ்து உயரும். உங்கள் ஆலோசனைகள் நிறுவனத்தின் வெற்றிக்கு முக்கிய தூணாக அமையும். பொருளாதார ரீதியாக பார்த்தால் மீனராசிக்கு இந்த மாதம் ஒரு தனலாப பொற்காலம் நிறைந்த மாதம் என்றே சொல்லலாம். குருவின் பலத்தால் செல்வச் சேர்க்கைக்கான வாய்ப்புகள் தானாக தேடி வரும். வராத பழைய கடன்கள் வசூலாகும். குறிப்பாக 18ஆம் தேதிக்கு மேல் எதிர்பாராத ஒரு பரம்பரை சொத்து அல்லது பழைய முதலீடுகள் மூலம் ஒரு பெரிய தொகை கைக்கு வந்து சேரும். பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களுக்கு, குறிப்பாக தங்கம், கடல் சார்ந்த பொருட்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் சார்ந்த துறைகளில் முதலீடு செய்திருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய லாபம் காத்திருக்கிறது. பணப்புழக்கம் தாராளமாக இருப்பதால் உங்களின் நீண்ட நாள் கனவான ஒரு புதிய வீடு வாங்குவதற்கோ அல்லது நிலத்தில் முதலீடு செய்வதற்கோ இந்த மாதம் நீங்கள் அஸ்திவாரம் போடுவீர்கள். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்கள் சேமிப்பு உயரத் தொடங்கும். திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை மீனராசி தம்பதிகளுக்குள் இருந்த அந்த மனக்கசப்புகள் மற்றும் விட்டு கொடுக்காத தன்மைகள் இந்த மாதம் முழுமையாக நீங்கும். ஒருவரை ஒருவர் தெய்வீக அன்போடு நேசிக்க தொடங்குவீர்கள். குடும்பத்தில் ஒரு சுப விசேஷம் அல்லது குலதெய்வ கோயில் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேல் கைகூடும். திருமணத்திற்காக காத்து கொண்டிருக்கும் மீனராசி இளைஞர்களுக்கு அவர்களின் மென்மையான குணத்திற்கும் தகுதிக்கும் ஏற்றவாறு ஒரு மிகச்சிறந்த வரன் இந்த மாதம் அமையப் போகிறது. அதுவும் உங்களை ஒரு குழந்தையைப் போல பார்த்து கொள்ளும் அன்பான துணையாக அது இருக்கும். காதல் உறவுகளில் இருந்த தடைகள் நீங்கி பெரியவர்களின் ஆசீர்வாதத்தோடு உங்கள் காதல் திருமணத்தை நோக்கி நகரும் ஒரு அழகான காலம் இந்த மார்ச் மாதத்தில் உண்டாகும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த ரகசியங்களை பற்றி இப்போது விரிவாக பார்ப்போம். மீனராசிக்காரர்களுக்கு ராசியான எண்கள் என்று பார்த்தால் 3 மற்றும் 1. இந்த 2 எண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிகாரத்தையும் ஞானத்தையும் கொடுக்கும். அதேபோல
9 மற்றும் 2 ஆகிய எண்களும் உங்களுக்கு பல இடங்களில் சாதகமான சூழலை உண்டாக்கும். இந்த மார்ச் மாதத்தில் 3, 12, 14, 21, 23, 30 ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு புதிய ஆன்மீக அல்லது தான தர்ம முயற்சிகளை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி நிச்சயம் உண்டு. உங்களின் வாகன யோகத்தை பொறுத்தவரை ஒரு சொகுசான மற்றும் மஞ்சள் அல்லது வெள்ளை நிறம் கொண்ட வாகனம் வாங்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு பொற்காலமாகும். நீங்கள் மஞ்சள் அல்லது கிரீம் நிறத்தில் வாகனம் வாங்கினால் அது உங்களுக்கு பெரும் அதிர்ஷ்டத்தையும் தெய்வீக பாதுகாப்பையும் தரும். உங்களுக்கான ராசியான நிறம் என்று பார்த்தால் குருவின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு மஞ்சள் தான் எப்போதுமே முதன்மையான ராஜநிறம். இது தவிர வெள்ளை மற்றும் வெளிர் இளஞ்சிவப்பு நிறங்கள் உங்களுக்குள் ஒரு மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலையும் மன அமைதியையும் தூண்டும். முக்கியமான சுபகாரியங்கள் அல்லது நேர்காணல்களுக்கு போகும்போது இந்த நிறங்களில் ஆடைகளை அணிவது உங்கள் முகத்தில் ஒரு தேஜஸை கூட்டும். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் கனக புஷ்பராகம். இதை முறையான சாஸ்திரப்படி ஜெபம் செய்து ஆள்காட்டி விரலில் அணிந்து கொண்டால் உங்கள் செல்வமும் கௌரவமும் பல மடங்கு பெருகும். பரிகாரமாக வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் அல்லது இனிப்பு வழங்குவதும் பசுமாட்டிற்கு வாழைப்பழம் கொடுப்பதும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகளை நீக்கி சகல ஐஸ்வர்யங்களையும் அள்ளி கொடுக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மீனராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது உங்கள் பாதங்கள் மற்றும் ஜீரண மண்டலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில்தான். உங்கள் ராசிநாதன் குரு என்பதால் அதிகப்படியான கொழுப்புச்சத்து நிறைந்த உணவுகள் உங்கள் உடல் நலனை பாதிக்கலாம். குறிப்பாக மார்ச் மாதத்தின் வெப்பம் காரணமாக உடலில் நீர்ச்சத்து குறைந்து உடல் சோர்வு ஏற்படலாம். எனவே பழச்சாறுகள் மற்றும் இளநீர் அதிகம் எடுத்துக்கொள்வது நல்லது. தேவையற்ற மனக்கவலைகளை தவிர்த்து ஆன்மீகத்தில் ஈடுபடுவது உங்கள் மனதை எப்போதும் அமைதியாக வைத்திருக்கும். தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி செய்வதன் மூலம் உங்கள் உடலையும் மனதையும் ஒரு புத்துணர்ச்சியோடு வைத்துக்கொள்ள முடியும். ஆரோக்கியத்தில் நீங்கள் காட்டும் அக்கறை உங்களை எப்பொழுதும் ஒரு சுறுசுறுப்பான நபராக வைத்திருக்கும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மார்ச் மாதம் ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் லாபத்தையும் தரும். புதிய கிளைகளை தொடங்க இதுவே மிகச்சிறந்த தருணம். குறிப்பாக ஆபரணங்கள், ஜவுளி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் லாபம் அள்ளி கொடுக்கும். உங்கள் தொழிலில் ஒரு நேர்மையான மற்றும் கனிவான அணுகுமுறையை கையாண்டு வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெறுவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தங்கள் நேர்மையால் தொழிலை பெரிய உயரத்திற்கு கொண்டு செல்வீர்கள். சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் பெயருக்கு ஒரு தனி மரியாதை கிடைக்கும். புதிய பெரிய ஆர்டர்கள் எடுப்பவர்களுக்கு இந்த மாதம் 22ஆம் தேதிக்கு மேல் சாதகமான செய்திகள் வரும். உங்கள் தொழிலில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்க இதுவே சரியான தருணம். மாணவர்களுக்கு இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய கல்வியோகம் காத்திருக்கிறது. குறிப்பாக சட்டம், தத்துவம் மற்றும் கலைத்துறையில் படிப்பவர்களுக்கு ஒரு பெரிய சாதனை படைக்கும் வாய்ப்பு நிச்சயம் உண்டு. உங்கள் ஞானம் இந்த மாதம் வெளிப்படும் என்பதால் கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு அல்லது தங்கப்பதக்கம் வழங்கப்படலாம். உயர்கல்விக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் விரும்பிய உயர்தர கல்வி நிறுவனங்களில் இடம் கிடைக்கும். ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உங்களின் விடாமுயற்சி உங்களை ஒரு சிறந்த மேதையாக மாற்றும். இசை மற்றும் நாடகத்துறையில் இருக்கும் மாணவர்களுக்கும் இந்த மாதம் ஒரு பெரிய வெற்றி அல்லது விருது கிடைக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. முடிவாக
மீனராசி அன்பர்களே, மார்ச் 2026 உங்கள் வாழ்வின் ஒரு உன்னதமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மாதமாக இருக்கப் போகிறது. உங்களின் அன்பும் தன்னம்பிக்கையும் உங்களை ஒரு மிகப்பெரிய உயரத்திற்கு அழைத்துச் செல்லும். எதற்கும் யாருக்காகவும் உங்கள் நிதானத்தை இழக்காதீர்கள். காலத்தின் கட்டாயத்தை உணர்ந்து உங்கள் இலக்கில் உறுதியாக இருங்கள். இந்த மாதம் நீங்கள் அடையப் போகும் ஒவ்வொரு வெற்றியும் உங்கள் நற்பண்புகளுக்கு கிடைத்த பெரும் வெகுமதியாகும். நம்பிக்கையோடு முன்னேறுங்கள். இந்த உலகம் உங்கள் வசப்பட தொடங்கிவிட்டது. இதே மாதிரி துல்லியமான தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள்.